நிகிதா, ஆன்லைன் மூலமாக உணவுப் பொருட்கள் விநியோகிக்கும் நிறுவனங்களுக்கும் ஹோட்டல் மற்றும் பேக்கரி நிறுவனங்களுக்கும் இடையே இந்த கமிஷன் நிர்ணயிப்பதில் பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. இதனால் நாமக்கல் நகரில் மட்டும் ஒரு நாளொன்றுக்கு 10 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமாக ஆன்லைன் மூலமாக விற்பனை ஆகிறது. ஆனால் இதில் அந்த ஹோட்டல்கள் கடைகளை விட அந்த உணவு விநியோகம் செய்யும் அந்த நிறுவனங்களுக்கு மட்டுமே அதிக லாபம் கிடைப்பதாக குற்றச்சாட்டு எழுந்ததை அடுத்து இருதரப்பிலும் பேச்சுவார்த்தை நடத்தி உடன்பாடு ஏற்படாததால் நாமக்கல்லில் நாளை முதல் ஸ்விக்கி, சொமேட்டோ உள்ளிட்ட ஆன்லைன் அந்த வர்த்தக நிறுவனங்களுக்கு உணவுப் பொருட்களை விநியோகிப்பதில்லை என்று ஹோட்டல்களும் மற்றும் பேக்கரிகளும் அந்த முடிவை எடுத்துள்ளன. அதே போல சென்னையிலும் இந்த ஆன்லைன் வர்த்தகம் மூலமாக உணவுப் பொருட்கள் வீடுகளுக்கு விநியோகிக்கும் நிறுவனங்கள் கூடுதல் கமிஷன் வசூலிப்பதாக புகார் எழுந்ததை அடுத்து ஹோட்டல் உரிமையாளர் சங்கத்தினர் இன்று ஸ்விக்கி, சொமேட்டோ உள்ளிட்ட அந்த ஆன்லைன் வர்த்தக பிரிவினருடன் அந்த நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் அந்த பேச்சுவார்த்தையில் கமிஷனை குறைப்பதற்கு அவர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை என்றும், அவ்வாறு ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் சென்னையிலும் நாமக்கலை தொடர்ந்து சென்னையிலும் ஆன்லைன் உணவுப் பொருட்கள் விநியோகிக்கும் நிறுவனங்களுக்கு எந்த விதமான பொருட்களையும் விநியோகிப்பதில்லை என முடிவு எடுக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஆனால் இன்னும் பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சென்னையிலும் இது போன்ற ஆன்லைன் உணவுப் பொருள் விநியோக நிறுவனங்களுக்கு நாமக்கல்லை போன்று தடை விதிக்கப்பட்டால் லட்சக்கணக்கான வாடிக்கையாளர்கள் பாதிக்கப்படுவார்கள். லட்சக்கணக்கான ரூபாய் இழப்பும் அந்த உணவு விநியோக நிறுவனங்களுக்கு ஏற்படும் என தெரிகிறது. இதனால் தமிழ்நாடு ஹோட்டல் உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் ரவி அளித்த தகவலின்படி சென்னையிலும் இந்த உணவு விநியோகத்தின் போது அந்த பொருட்களுக்கான லாபத்தை விட கமிஷன் தொகை அதிகமாக இருக்கிறது என்றும், அது அந்த ஹோட்டல்கள் மற்றும் பேக்கரிகள் உள்ளிட்ட அந்த நிறுவனங்களின் உற்பத்தி செலவு, விற்பனை செலவை விட 2 மடங்கு அதிகமாக இந்த உணவுப் பொருள் விநியோகிக்கும் நிறுவனங்களுக்கு லாபம் கிடைப்பதாக எழுந்த அந்த பிரச்சனை குறித்து அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோம். இந்த பேச்சுவார்த்தைக்கு உடன்பட்டு கமிஷனை குறைப்பதற்கு அவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் நாமக்கல்லை போல சென்னையிலும் ஆன்லைன் உணவு விநியோக நிறுவனங்களுக்கு உணவுப் பொருட்களை விநியோகிப்பதற்கு தடை விதிப்பது தொடர்பாக இன்றே இந்த ஆலோசனை கூட்டத்தில் முடிவு எடுத்து அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிகிதா, விவரங்களுக்கு நன்றி கண்ணன்.